விஸ்வரூப தரிசனம் முருகன் கோவிலில் முதல்ல அதிகாலையில் நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. சில கோவிலில் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோவிலில் திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகபெருமான் தன்னோட அவதாரத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றத கந்த புராணத்தில் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கு தான் யார் அப்படின்னு காட்டுறதற்காக முருகபெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் மனசுல, அதுவும் குறிப்பா இந்திரனோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. சிவபெருமானோட சக்தி இல்லாம எந்த ஒரு சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கினவர் சூரபத்மன். ஆனா சின்ன குழந்தையான முருகபெருமான அனுப்புறாரே சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு, இவர் எப்படி நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. இந்த எண்ணம் இந்திரனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தேவர்களுக்குமே இருந்தது. சிவனோட 5 முகமும் சக்தியோட ஒரு முகமும் இணைந்து 6 முகனா உருவான முருகபெருமானுக்கு தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாம போகுமா என்ன? அதனால முருகபெருமான் தேவாதி தேவர்கள் எல்லாம் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே ரூபமாக விஸ்வரூபமாக எழுந்தருளி காட்சி கொடுத்தாராம் முருகபெருமான். இந்த ரூபம்தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் இந்த தரிசனம் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இரவு பள்ளியறை பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அதிகாலை கோவில் நடை திறக்கும் போது சிரிச்ச முகமா கோடி சூரிய பிரகாசத்தோட முருகபெருமான் காட்சி கொடுப்பாரு. எந்த ஒரு கஷ்டமானாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். தினம்தோறும் அதிகாலையில் இந்த தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும் அப்படின்னும் முருகபெருமான் எப்பயுமே நம்ம கூடயே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது நிதர்சனமான ஒன்று. திருச்செந்தூரில் பழனியில் 2 இடங்கள்லுமே இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பழமுதிர் சோலையில் மட்டும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை திருவனந்தல் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்பில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.